சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இழந்ததை திரும்ப பெறுதல், இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். காலத்திற்கு கிரேக்கத்திலே 2 பதங்கள் உண்டு. குரோனாஸ் சாதாரண காலம், ஆனால் பண்டிகை நாட்கள், திருமண நாள், இவைகளெல்லாம் சிறப்பு நாட்கள். அதற்கு கிரேக்கத்திலே கெய்ராஸ் டைம் என்று பெயர். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான காலகட்டத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு தன் பொன்னடிகளை இப்புவியில் பதித்த இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வர இருக்கும் அந்த காலகட்டத்தில் நிற்கிறோம். இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். I want to give this in my translation. இதனுடைய பின்னணியை சொன்னால்தான் உங்களுக்கு விளங்கும். அதை பின்னணியை சொன்னால் தான் அனட்டேஷன் என்று சொல்வார்கள். ஒரு பகுதி யார் சொன்னது, யார் இடத்தில் சொன்னது, எப்பொழுது சொன்னது, தட் இஸ் கால்ட் அனட்டேஷன். கிமு 538ஆம் ஆண்டு பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து பெர்சிய நாட்டு சைரஸ் II அவருடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்றார்கள். கிமு 538. 70 வருடம் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். 70 வருடம் சிறையில் இருந்ததினாலே சிறையை விட்டு வெளியே வந்தாலும் அவர்களுக்கு சிறையில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை, சிறையிலிருந்து மீட்டு வந்த மக்கள் 28 வருடங்களுக்கு பின்பு 510 கிமுவில் இந்த வசனத்தை எழுதுகிறார். சிறையை விட்டு வந்து 28 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் பாபிலோனிய சிறையில் இருப்பது போல்தான் அவர்களுக்கு எண்ணம் இருக்கிறது. கைதிகளைப் போல்தான் அவர்கள் உணர்கிறார்கள், நம்பிக்கையிட்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு ஒன்று இருக்கிறது என்றை மறந்து போய்விட்டார்கள். தேவன் ஒருவர் இருக்கின்றார், அவர் நன்மைகளை வழங்குபவர் என்பதை மறந்து விட்டார்கள். ஆகவே இந்த பின்னணியிலே சிறையிலிருந்து மீண்டவர்கள், பாபிலோனிய கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் தன் சொந்த நாட்டுக்கு திரும்பி 3 டிகேட்ஸ் முடிந்த பின்பும் சிறையில் இருப்பது போல் உணர்கிறவர்களுக்கு தேவன் சொல்லும் வார்த்தை, தேவன் சிறையிலிருந்து, பாபிலோனிய சிறையிலிருந்து வெளியே வந்த மக்களுக்கு சொல்லும் வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லும் வார்த்தை. சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிறையில் இருப்பவர் போன்று உணர்ந்தாலும் நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, உங்களுடைய அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்றால் கோட்டை, பாதுகாப்பான இடம், அரவணைப்பான இடம், அதற்கு பேர் அரண். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மெய்யான அரண் நம் தேவனை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? சிறையில் இருப்பது போல் உணர்கிறீர்களோ? காலையில் எழுந்து மாலை வரைக்கும் ஒரு இயந்திரம் போல நான் வேலை செய்கிறேன், செய்ததையே தொடர்ந்து மீண்டும் செய்கிறேன். அதிகாலையில் எழுந்திருத்து சமைத்து பஸ் பிடித்து டீச்சர் வேலைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து அந்த வேலை இந்த வேலை, இதெல்லாம் என்னுடைய ரொட்டீன். தெர் இஸ் நோ சேஞ்ச். ஐ எம் இன் எ ஜெயில். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அரணுக்கு திரும்புங்கள். There is a place of safety for you. You find out the place of safety for you. அரணுக்கு திரும்புங்கள். 2 மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று இன்று நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் இந்த வசனத்தில் இரட்டிப்பாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய சக்திக்கு ஆப்போசிட் சக்தி என்ன? பிசாசின் சக்தி. பிசாசு எதற்கு வருகிறான்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அதற்காக வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று
யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் விளக்கினதுக்கப்புறம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போ என் கையில் கொஞ்சம் தங்க செயின் வளையல் இருக்குது. நான் ஊருக்கு போனோம், வீட்டில் வைக்க பயமாக இருக்குது. உடனே நான் என் நண்பர்கிட்ட சொல்லி, ஐயா இந்த பொட்டணத்தில் கொஞ்சம் தங்கம் இருக்குது, பணம் இருக்குது, அப்படின்னு நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நீங்கள் வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்தோடனே கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுருக்கார். ஆனால் பத்திரமா வச்சுருக்க இடத்துல ஒரு நாள் ராத்திரி ஒரு திருடன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் 2 நாளில் திருடனை பிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த காலத்து சட்டப்படி அந்த திருடன் எவ்வளவு பொருளை திருடினானோ அதை 2ஆல் பெருக்கி அவ்வளோ பொருளை திருப்பி கொடுக்கணும் என்பது நியதி. நம்ம தேவன் 2 மடங்காய் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் பிசாசு திருடிட்டு போகிறவன். என்ன சொல்லியிருக்கு? யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்பிற்காக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் இல்லத்திலிருந்து களவு போய்விட்டது. அதை எடுத்த திருடன் கண்டுபிடிக்கப்பட்டான். அத்திருடன் கண்டுபிடிக்கப்பட்ட வேளையிலே 2 மடங்காக ஈடு செய்ய வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்து யாத்ராகம காலத்து சட்டம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை 2 மடங்காய் தரப்போகிறார். தட்ஸ் ஒன் பார்ட். பிசாசு கடந்த பல ஆண்டுகளில் திருடியதை இஸ் கோயிங் டு பி அரஸ்டட். காட் வில் டெல் த தீஃப், பே இட் டபுள், இரட்டிப்பாய் திருப்பி கொடு என்று தேவன் சொல்ல போகிறார். அப்போது தேவனிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதம், பிசாசு திருடினதெல்லாம் என்ன செய்யணும்? திருப்தி தர வேண்டும். ஆகவே நீங்கள் இழந்து போனது, கொடுத்த கடன் திரும்ப வராமற் போனது, இதெல்லாம் 2 மடங்காக வரப்போகுது. வட்டி போட்டு இல்லை, அதை 2ஆல் பெருக்கி. வட்டி போட்டால் குறையும். அதனால் பிசாசே, என் பிள்ளைகிட்டேருந்து சியோன் விசுவாச தேவாலயத்தின் மக்களிடத்திலிருந்து எதெல்லாம் திருடினியோ அதை 2 மடங்கு திருப்பி கொடு. இந்த வார்த்தைகளை நான் பிசாசினிடத்தில் பேசுகிறேன். வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தாக வேண்டும். அதிகாரம் நிறைந்த அரசனின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆகவே அப்படித்தான் அவன் கொடுக்கணும். தேவன் என்ன சொல்லுகிறார்? சகரியா 9:12 இரட்டிப்பாய் தருவேன் என்று சொல்கிறான். அப்போ ஒரு கேள்வி, இரட்டிப்பாய் தேவன் தருவேன் என்று சொன்னாரே, வேதத்தில் எந்த இடத்திலாவது தேவன் இரட்டிப்பாய் கொடுத்திருக்கிறார் என்ற உதாரணம் இருக்கிறதா? யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு 100-180 ஆண்டுகள் இருந்தான். அத்தனை ஆண்டுகளிலே இறையியலில் படிக்கும் பொழுது வாத்தியார்ட்ட கேட்டோம், யோபுக்கு எவ்வளோ நாள் சார் பிரச்சனை வந்து? சுமார் 6 மாதம் அப்படின்னார். 140 வருஷம், அத்தனை வருஷம் இருந்தவனுக்கு 6 மாதம் பிரச்சனை. ஆனால் யோபுவை போல் கஷ்டப்படுகிறேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யோபு பற்றி சொல்லும்போது, யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்காக்கினார். ஆனால் ஆண்டவர் சொன்னது தான், அது மாறாது. யாரெல்லாம் இரட்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு நம்பினீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை உள்ளத்தில் ஃப்ரேம் போட்டு வச்சிட்டீங்க. அவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த உலகத்திலேயே பேரிழப்பு என்ன?
வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் லாஸ் த வேர்ல்ட் ஹேஸ் கான் த்ரூ? இந்த உலகம் எந்த பேரிழப்பிலே கடந்து சென்றிருக்கிறது? ஆதாம்கிட்ட சொன்னார், எப்பா உனக்கு நோய் கிடையாது, மரணம் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல அட்மாஸ்பியரை, ஈடன், ஏதேன் என்று சொன்னால் டிலைட், பேரின்பம் என்று அர்த்தம். இங்கே நோய் கிடையாது, கிருமி கிடையாது, தலைவலி கிடையாது, பயம் கிடையாது. ஆனால் அவர் சொல்லியிருந்தார், இதுக்கு நீ என்ன செய்யணும்? 2 மலை மேலே ஏறி அங்கே ஒரு கிளி இருக்கும், அதை பிடிச்சிட்டு வந்து கழுத்தை தெருவினா நீ பத்திரமா இருப்பேன்னு சொல்ல. இங்கே ஒரு மரம் வச்சுருக்காம்பா, இந்த ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு கனி இருக்குது, அதை மாத்திரம் புசிக்காத, செய்யாதன்னு சொன்னார். அவ்வளோதான், இவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. God makes everything so simple. நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்கு, என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் ஆட்சி செய்யுங்க, என் கையால் நீங்கள் செயல்பட்டு, காலால் நடைபோட்டு, கண்ணால் கண்டு வாழ்க்கையை எனக்கு நடத்தித்தாங்கள் என்று அவரை மாலுமி இடத்தில் உட்கார செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். The greatest loss is the loss that Adam and Eve incurred in the Garden of Eden. பெரிய இழப்பு அதுதான். இயேசு கிறிஸ்து அந்த பெரிய இழப்பை திருப்பி நமக்கு கொடுத்தார். அதை விட பெரிய இழப்பு இருக்கா? எத்தனை வருடம், 4000 வருடம் மக்கள் ஆதாம் செய்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பழத்தை சாப்பிட்ருப்பான் ஏவாள். இவன்கிட்ட கொடுத்தோடனே பாதி பழம் சாப்பிட்டதுனா இவன் 2 நிமிஷத்தில் சாப்பிட்ருப்பான். 5 7 நிமிஷத்தில் அவங்க செய்தது என்ன பாடுப்பா, அவ்வளோ பாடு. அந்த ஆதாம் இழந்த நிலையை நமக்கு பெற்றுத் தருவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்தார். அப்போ என்ன தெரியுது? நம்ம இழந்து போனதை நமக்கு திருப்பி தர்றதுக்கு அவர் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். தன் உயிரையே கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் மற்றெல்லா தொலைஞ்சு போன காரியங்களையும் இழந்து போன காரியங்களையும் திருப்பி தருவாரா மாட்டாரா? தருவார், கட்டாயம் தருவார். தாவீது எப்படி நம்ம காரியங்களை இழந்து போகிறோம்? முதல்ல பாவம் செய்வதின் மூலம் இழந்து போகிறோம். சங்கீத புத்தகம் 51 verse 12. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவம் செய்ததினாலே தன் மகனை இழந்தான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தான். அவன் என்ன ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறான்? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இழந்த இரட்சணியத்தின் மகிழ்ச்சியை தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி கர்த்தர் செய்தார். செய்யும் ஐயா என்று கேட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் மிகவும் மகிழ்வுடன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு பாவம் பிரவேசித்தது. அது சின்ன பாவம், இது நத்திங்கப்பா, இதெல்லாம் எல்லாரும் செய்கிற காரியம் தானே அப்படின்னு நல்லா பண்ணிங்க. அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய பாவம், அதை விட கொஞ்சம் பெரிய பாவம். எப்போ வரும்போது பெரிய பாவம் வராது, வந்தால் வேண்டான்ருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் ஒரு நிலையில் நம்மளாலேயே முடியாது, ஃபோன் பண்ணுவான், பாஸ்டர் இதை நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், விட முடியல, ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்வான். தாவீது திட்டம் போட்டு பாவம் செய்யவில்லை. பாத் ஷீபா, பாத்னு என்னது? குளிப்பு. ஐ யூஸ் டு கால் பத் ஷீபா, பாத் ஷீபா. அடுத்தது எசேக்கியா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா எசேக்கியா ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். எசேக்கியா ராஜா என்ன செய்யிட்டானா, அவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உன் லைஃப் முடிய போது, செட் ரைட் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டான், நீ சாப்பிட்ற. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையை கூட்டித்தாங்க அப்படின்னா. அதெல்லாம் கூட்டி தர முடியாது, நான் டிசைட் பண்ணியாச்சு, செத்துப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன சொன்னார்? ஏசாயா 38:5, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். தாவீதின் தேவனாகிய ஆண்டவர் கூறுவது, உன் கண்ணீரை கண்டேன்.
கண்ணீர் தொலைஞ்சு போன போது கண்ணீர் வடிச்சிங்க, இப்போ திரும்ப பெறுகிறதுக்கு கண்ணீர் வடிக்கணும். தாங்கப்பா, கொடுங்கப்பா, தருவார். அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் எக்ஸ்டெண்டிங் 15 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் என்று சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யோனா என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தான். அமித்தாயின் குமாரன். எங்கே போய் சொன்னார்? நினிவேயில் போய் பிரசங்கம் பண்ணினார். இவன் நேராக போனோடனே, சார் இந்த கப்பல் எங்கே போகுது? தர்ஷீஸுக்கு போகுது. அப்படியா? அதுதான் கர்த்தர் சித்தம், இதுதான் போல் இருக்கு. ஏன் நினிவேக்கு போக முடியுமாப்பா? அதெல்லாம் எல்லா மக்கள், உலக மக்கள் இந்த கப்பலில் ஏறிடுவோம், இதுதான் ரெடியாக இருக்குது, கர்த்தருடைய சித்தம். நிறைய பேர் கர்த்தருடைய சித்தம்னு சொன்னதை கிளியராக கேட்டாலும் நினிவேக்கு போக வேண்டிய யோனா எங்கே போனான்? தர்ஷீஸுக்கு போனான். தர்ஷீஸுக்கு போனோடனே அவனுக்கு பயம். எல்லா பேசஞ்சர்ஸும் அங்கே இருக்கிறாங்க. இவன் லக்கேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். அடித்தளத்தில் போய் அங்கே மூட்டையெல்லாம் வச்சுருக்க இடத்துல உள்ளே படுத்திட்டான். ஆண்டவரால் பார்க்க முடியாதுப்பா, எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. அவர் பார்ப்பார், பார்த்துட்டு இன்னும் காணமே, ஒரு வேளை போயிருப்பான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பார் நினிவேக்கு. ஆனால் இவன் படுத்துருந்தான். ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியுமா? அவர் கண்டுபிடிச்சிட்டார், கலக்கிட்டார், கடலையே கலக்கிட்டார். அப்போ சீட்டு போட்டு பார்க்குறான். சீட்டு போட்டோன்னே விழுந்துச்சு. யோனாவின் பேரில் சீட்டு விழுந்தது. நீ எங்கே மறைஞ்சிருந்தாலும் உன் பேரில் சீட்டு விழும். சீட்டை தப்ப முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை தப்ப முடியாது. யோனாவை நினிவேக்கு போனால் அவன் தர்ஷீஸுக்கு போகிறான். அதே மாதிரி திமிங்கலத்தை யோனா வரப்போகிறான். எங்கன்னு தெரியல, கப்பல் எங்கே போயிட்டுருக்குன்னு எப்படி தெரியும்? யோனாவை தூக்கி போட போகிறாங்க, விழுங்கு அப்படின்னார். ஆண்டவரே, எங்கே தூக்கி போட போகிறாங்க? எத்தனை கிலோமீட்டரில் இருக்கான்? அவன் அந்த மீன் கரெக்டாக போச்சு. மீனெல்லாம் ஆண்டவர் சொன்னது ஒழுங்காக கேட்குது, மனுஷன் தான் கேட்க மாட்டான். அது தீர்க்கதரிசி புத்திரன் ரொம்ப மோசம். பாஸ்டர் பிள்ளை கர்த்தருக்குள் அல்மாவில் அவனை தூக்கி போட்டாங்க. அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. அங்கே கடல் பாசி, லைட் இல்லை, பாசியெல்லாம் சுற்றிக்கிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் என்ன நினச்சான்? சரி, இதில் தப்பிக்கணும்னா நம்ம கர்த்தரை துதிக்கணும். When you praise the Lord, God will make you out of the belly of the fish and your assignment will be given again to you. மீண்டும் உங்களுடைய பணி உங்களுக்கு கொடுக்கப்படும். யோனாக்களே, தேவன் உங்களை எதற்கு அழைத்தார்? நீ எங்கே இருக்கிறாய்? உன் அழைப்பு என்ன? உன் அழைப்பை இழந்து போய்விட்டாயோ? இப்பொழுது தேவன் அந்த அழைப்பை தருகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர், இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் தேவன் அழைப்பை திட்டமும் தெளிவுமாயும் பெற்றுக்கொண்டு அந்த அழைப்பை உதறி தள்ளிவிட்டு வேறு திசையில் போய்கொண்டிருக்கிறாயே, நீ நிம்மதியுடன் இருக்கிறாயா? சந்தோஷம் இருக்கிறதா? நீ எப்படி இருக்கிறாய்? எதை இழந்து போனாய்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனாய், மீண்டும் பெற்றுக்கொள். திஸ் இஸ் a warning coming from the man of God. You have to take it very seriously. அழைப்பை இழந்த யோனா ஊழியத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, சிம்சோன் வாழும்போதெல்லாம் ரொம்ப பலத்தை கொடுத்துருந்தார். ஒரு தாடை எலும்பை வச்சு 1000 பேரை அடித்தான். அது என்ன தாடை? எந்த எலும்பு? சிங்கத்தின் தாடையா? கழுதை. கழுதையின் தாடை எலும்பு 1000 பேரை அடிக்கும் என்றால் உன் தாடை எலும்பு எத்தனை பேரை அடிக்கும்? கழுதை விட பெட்டர் தான். நம்ம நம்ம தாடை எலும்புனால அடித்து தள்ளிக்கிட்டே இருக்கோம். அவன் அப்படி தன்னுடைய பலத்தெல்லாம் சொல்லிட்டான். சொல்ல வேண்டாத இடத்துல சொன்னான், என் சீக்ரெட் எங்கே இருக்குன்னு. அவனுக்கு ஆபத்து வந்தது. கடைசியில் புத்தி வந்தது. எல்லாரும் அவன் கண்ணை பிடுங்கி மாவாட்டிகிட்டு இருக்கான். எதிரியின் பாசறையில் மாவாட்டி கொண்டிருக்கிறான். வல்லமையின் தீர்க்கதரிசி கழுதையின் எலும்பை, தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டவன் இப்பொழுது கண் பிடுங்கப்பட்டு எதிரிகளுக்கு மாவாட்டிகிட்டு இருக்கான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்னப்பா காசு வச்சுருக்கியா? இல்லைன்னா மாவாட்ட வேண்டியிருக்கோம் ஹோட்டலில். அதே மாதிரி தான் இவன் மாவாட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்திலையும் புத்தி வந்தது, கர்த்தாவே, திஸ் ஒன் டைம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைவு கூறுங்க ஐயா,
என்னை ரொம்ப பாடுபடுத்திட்டாங்கய்யா, 2 கண்ணையும் பிடிக்கிட்டாங்கய்யா, மாவாட்டை போட்டாங்கய்யா. மாவாட்டுற கையா இது? வாட் ஹாஸ் பீன் லாஸ்ட் இஸ் கிவன். அப்படிப்பட்ட சிம்சோனுக்கே தேவன் திருப்பி கொடுத்தார் என்றால் நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை யோசித்து பாருங்கள். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். யாரு? இயேசு கிறிஸ்து. சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தை ஊற்றவும், நலிவுற்ற நெஞ்சிற்கு துதி என்னும் சீருடை வழங்கவும் இயேசு உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பாவ சிறையில் உழல்வோருக்கு பூரண விடுதலையை கொடுக்க வந்தார். விழியிழந்தோருக்கு ஒளி தரும் பார்வையை கொடுக்க வந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் ஒரு வசனம், தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த காரியம் என்னது? அவருடைய சொந்த குமாரன். அவரையே கொடுத்துட்டார்னா நம்ம தொலைச்சதை திருப்பி தரமாட்டாரா? அவர் எப்படி தருவார்னா சூப்பர் நேச்சுரலாக தருவார். இழந்து போனது எங்கே இழந்தீங்களோ அந்த கையாலேயே பெற்றுக்கொள்வீங்க. எலிசா காலத்தில் ஹாஸ்டல் எக்ஸ்டென்ஷனுக்கு வீடு கட்டுறதுக்கு கோடாலி எடுத்துகிட்டு போனான், கடன் வாங்கிட்டு போனான். அந்த கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. இரும்பினுடைய டென்சிட்டி 7.86, தண்ணீர் டென்சிட்டி 1. ஆர்கமிடிஸ் பிரின்சிபல் சொல்லுது இதெல்லாம் வராது, இது பெரியது, ஆழத்திலே போயிடுச்சு, இந்த கோடாலி திரும்ப வராது. திரும்ப வராதுன்னு நினச்சதெல்லாம் திரும்ப வரும். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த சீஃப் கார்டியாலஜிஸ்ட் இன் ட்ரிச்சி சொன்னார், பிளாக்கெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி ஆரோக்கியமாக சத்தம் போட்டு குதித்து ஆடி பிரசங்கம் பண்ண முடியும், அந்த பிளாக்கெல்லாம் போயிடுச்சு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரால் திருப்பி தர முடியும். தொலைந்து போனது ஒரு பெண் விளக்கை கொளுத்தி தேடுறான். அதுக்கப்புறம் அந்த பெண் பரிசுத்தாவியானவர். ஆகவே அந்த நாணயம் எங்கே தொலைஞ்சது? வீட்டில் தொலைஞ்சது. அதுக்கப்புறம் ஆடில் ஒரு ஆடு தொலைஞ்சுது. அந்த ஆடு எங்கே தொலைஞ்சது? மந்தையில் தொலைஞ்சுது. 99 போக தெரியாத ஆடுகளை விட்டுட்டு போன ஆட்டை தேடி போகிறார். லூக்கா 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரிவான். அப்போ நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய போகிறாரு? தேடி உங்களுக்கு தருவார். இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். கண்டுபிடிச்சோடனே எங்கே ஆடு போனேன்? 99 இருக்குல்ல, முட்டை ஆடு, நீ மாத்திரம் எங்கே போன? என்ன ப்ராப்ளம் கொடுத்த எனக்கு பாரு, காலை உடைக்கிற அப்படின்னு சொன்னானா, அந்த இதை தேடி கொடுக்கறதுல ஆண்டவருக்கு உள்ள ஆசையை ரொம்ப அழகாக சொல்கிறார். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டு, கவனமாக கவனிங்க, கண்டுபிடித்தவுடன் அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே 2 விதமாக தோளில் போடலாம். இந்த தோளில் போடலாம், இங்கே 2 காலு பின்னால் 2 காலு. அப்படி போட்டோன்னா தோள்களின் மேல் இப்படி போட்டால் உளுந்துரும்பா. அதனால 2 கால் இங்கே 2 கால் இங்கே. சிலர் எக்ஸிபிஷன் பார்க்க பயணத்துக்கு கூட்டு போவாங்க. அப்பா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஏறடா தோளில் ஒரு காலுக்கு போடுவான், ஒரு காலுக்கு போட்டால் பார்த்துட்டு போகிற அவன் உயரமாக ஏரியல் வியூ பார்த்துட்டு வருவான். அதை மாதிரி ஆடே பாருடா சொல்லவா. அதுக்கப்புறம் கண்டுபிடித்த பின்பு மகிழ்வுடனே, கோவப்பட்டில்லை, போயிட்டே அவனை அடிச்சில்ல, மகிழ்வுடனே தோளில் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, ஒரு ஆடு என்ன விலை? பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறான் வாங்கன்னு. எதுக்குங்க வரணும்? எங்கள் ஆடு கல்யாணம். இதுக்கு வருவாங்களா? கல்யாணம்னு நாங்கள் நினச்சோம், நீங்கள் ஆடு காணாமல் போச்சு திருப்பி கிடைக்கிறதுக்கு வரேன்னு. காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. எல்லாரையும் கூப்பிட்டு
நான் சந்தோஷப்படுங்க அப்படின்மா. அவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குன்னுவாங்க. இந்த ஆடு நீங்கள் போச்சு, உங்களுக்கு வந்து எங்களுக்கு என்ன சந்தோஷம்? அவன் வந்து கூப்பிட்டாங்க பாருங்கள், அவங்க சந்தோஷப்படல. சந்தோஷப்படுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு திரும்பி கர்த்தர் எதையும் கொடுத்தாருன்னா பாஸ்டரை கூப்பிட்டு சந்தோஷப்படணும். சரியா? ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.